ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் பாருங்கள் என்னென்ன இருக்குது. பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும். அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு குஸ்கா பண்ண போகிறோங்க. சூப்பரான ஒரு வித்தவுட் சிக்கன் பிரியாணி தான் குஸ்கா. அது இன்றைக்கி செய்யலாம். அதுக்கு தான் எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் நெய் போட்டால் தான் மணமாக நல்லாயிருக்கும். இதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஒரு அந்த ஜாதி பத்திரி சொல்லுவாங்களா, அதில் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. ஸ்டார் அனைஸ் ஒன்று எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா ஒரு 3-4 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா இது வதக்கிக்கலாம். இதில் எதுவுமே போட போகிறதில்ல, வெறும் வெங்காயம் தக்காளி தானே. அதனால் கொஞ்சம் எண்ணெய் நெய்லாம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரிசி கூட நம்ம சாதாரணமாக எப்போதும் வடிக்கிற அரிசி தான் போட்டு நான் செய்ய போகிறேன். தக்காளியும் இந்த இதில் ஆனியன் சாப்பர்லேயே போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நீங்கள் மிக்சியில் அடித்து கூட போட்டுக்கலாம். தக்காளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பர்லேயே நல்லா சாப் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதையும் இந்த வெங்காயம் வதங்கின உடனே அது போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இது என்னென்னா பாருங்கள், என்ன அரைச்சி வச்சுருக்கேன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா நான் ஒரு 6-7 பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தேன். இப்போ காமிச்சேன் இல்லைங்களா. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு அழாக்கு அரிசி தான் செய்கிறேன். நான் உப்பு திட்டமாக போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதான். இந்த பச்சை மிளகாவே 6-7 போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு காரத்துக்கு ஒரு வெறும் சில்லி பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதுவே போதும். அந்த காரமே நல்லா சுள்ளுன்னு இருக்கும். பச்சை மிளகா போட்டதே, இஞ்சி பூண்டு வேறு போட்டிருக்கோம் இல்லையா. அதனால் நான் கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் ஒண்டி சேர்த்துக்கிட்டேன். நான் இது வதங்கின ஒன்றே போட்டுக்கலாம். அதுதான் போடுறோங்க. இது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் இது, அதில் போட்டிருக்கேன் நான். இதை போட்டு நல்லா வதங்கிட்டுன்னு தக்காளி போட்டுக்கலாங்க. நம்ம இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம போட்டு வதக்க தான் போகிறோம். அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதாங்க போடுறேன் நான். நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் இது அரைச்சி போடுறது. இந்த புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சி போட்டுடுறோம் இல்லைங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். நல்லா இது கொஞ்சம் வதங்கட்டுன்னு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒன்று ஒன்றா போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி, வதக்கிறது ஒண்டி தான் இதில் வேலை. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நான் 1 இல்லை 2 விசில் விட்டாலே போதும். நல்லா பொலன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது இந்த புதினா கொத்தமல்லியும் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் அதை நல்லா வதக்கிக்க வேண்டியதான். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினாலே நல்லா போயிடும் பச்சை ஸ்மெல்லாம். அதுக்கப்புறமா அதை பாருங்கள், தக்காளி நான் சாப்பரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி நல்லா அரிஞ்சு போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் இன்னும் என்ன சேர்த்துக்கணும் நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரியே தாங்க எல்லாம். சிக்கன் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாமே போட்டுக்கணும். நம்ம பிரியாணிக்கு என்ன செய்கிறோமோ அதெல்லாம் இதை அரைச்சி போட்டிருக்கேன், அவ்வளோதான். நம்ம பிரியாணிக்கு கொத்தமல்லி புதினாலாம் போட்டு வதக்குவோம் இல்லைங்களா, பச்சை மிளகா கூட கீரி போட்டு வதக்குவோம். அதனால் அரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும், நல்லா காரம் கொஞ்சம் ஏறி இருக்கும். இப்போ இதில் தயிர் போடுவோம் நம்ம பிரியாணிக்கு. அதே மாதிரியே இதுக்கு தயிர் போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா லெமன் புழியுவோம். லெமனும் போட்டுக்கணும். தயிர் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அடுத்து லெமன் புழிஞ்சிக்கலாம். நல்லா ஒரு அரை மூடி நல்லா கொஞ்சம் நான் ஒரு லெமன் புழிஞ்சிக்கிட்டேன். என்னென்னா அதில் ஜூஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் சின்ன லெமன் தான் ஒரு லெமன் புழிஞ்சிக்கிட்டேன். நல்லா பெருசாக இருந்தால் ஒரு ஹாஃப் ஒண்டி போதும். ஜூஸ் நிறையா வர்ற மாதிரி இருந்தால் ஹாஃப் போதும். புழிஞ்சிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நம்ம நீங்கள் ரைஸ் எப்போதுமே நீங்கள் வீட்டில் வைக்கிறதுனா
1க்கு 2 வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் தண்ணி, 1க்கு 2 தான் தண்ணி. நான் கொஞ்சம் அந்த தண்ணியவே ஜார் கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கிட்டேன். அந்த புதினா கொத்தமல்லி அரைச்சது கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா அதுலேயே. ஆனால் 1 டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டாச்சு. இப்போ லெமன் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, காரத்துக்கு போட்டாச்சு, எல்லாம் போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்கட்டுன்னு இப்போ நான் அரிசி கழுவி வச்சுருக்கிறேன், கழுவிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இது ஒரு கொதி வந்தோடனே அரிசியை போட்டுற வேண்டியதாங்க. அரிசியை போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான். நீங்கள் வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டு இந்த அரிசியும் போட்டு ஒரு கிளறிட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. கரெக்டாக வந்து நீங்கள் எப்படி சாப்பாட்டுக்கு விடுவீங்க அதே மாதிரி தான் விடணும். கரெக்டாக தண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் நல்லா பொல நம்ம சாதம் வடித்தா எப்படி வருமோ அதே மாதிரி வரும். நல்லா சரி டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஆனியன் ரைத்தா செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் சிக்கன் ஃப்ரை செய்கிறதாலும் செஞ்சுக்கலாம், இல்லை நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி முட்டை தொட்டுக்கிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை வேண்டாம் நீங்கள் வெறும் இது நான்வெஜ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆனியன் ரைத்தாவோடு விட்டுட்டு அதை வச்சு சாப்பிட்டாலே சும்மா சூப்பராக இருக்கும் இந்த குஸ்கான்றது. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நெய்லாம் போட்டு கொஞ்சம் செய்யும்போது நல்லா சூப்பர் மணமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு குஸ்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், இன்றைக்கி எதுவுமே போடாமல் வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு தான், கொத்தமல்லி, புதினா போட்டு வெறும் ரைஸ், நம்ம எப்போதும் செய்கிற ரைஸை போட்டு தான் குஸ்கா செஞ்சேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னமும் ஸ்பெஷலாக வேணும்னா சீரக சம்பா ரைஸ் போட்டுக்கலாம், இந்த ஆர்டினரி ரைஸ் விட்டு. இல்லை பாசுமதி ரைஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து போட்டு செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் டெய்லி வடிக்கிற ரைஸில் தான் இன்றைக்கி நான் குஸ்கா பண்ணேன். அழகாக வந்து ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டுக்கலாம். 2 விசிலே போதும், நல்லா பொலன்னு வரும், நல்லா சூப்பராக. நான் 2 விசில் தான் விட்டேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். நீங்கள் பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்கள். நீங்கள் குஸ்கா செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். நான் எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டும் காமிச்சிருக்கேன், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், சும்மா பொலன்னு இருக்குது, ஒட்டவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதை எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டும் காமிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு, காரம், உப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு சமயத்தில் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வெறும் குஸ்கா கூட செஞ்சு சாப்பிட்டா பிரியாணி மாதிரி செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கே மனமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதை தான் நான் சாப்பிட்டு பார்த்து உடனேவே உங்களுக்கு ஃபீட்பேக்கு கொடுத்தேன், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க வளமுடன். நன்றி.